வணக்கம். புதன்கிழமை ஜூன் மாதம் 3ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம், திதி தேய்பிறை, திருதியை இரவு 8:26 வரையிலே திருதியை, 3ஆம் பிறை, அதன் பிறகு சதுர்த்தி. 8:26க்கு தேய்பிறை, சதுர்த்தி திதி ஆரம்பம். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு மாலை நேரத்திலே செய்ய வேண்டிய ஒரு விழா. பிள்ளையாரை இன்னைக்கு சாயந்தர நேரத்தில் கும்பிடணும், ரொம்ப நல்லது. மாதம் வருகின்ற சங்கடகர சதுர்த்தியிலே விரதம் இருந்து பிள்ளையாரை வேண்டிக் கொண்டால் எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். தடைகள் விலகும், நல்ல காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், வெற்றி கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டணும், எப்படியாவது ஜெயிச்சாகணும், சக்ஸஸ் வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருங்க. இரவு சந்திரோதயமான பிறகு விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு உணவருந்தலாம். லேசாக டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்துட்டு சாயந்தரம் கோவிலுக்கு போய் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரோதயத்தை பார்த்துவிட்டு விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரசாதம், கோவிலில் கொடுத்த பிரசாதம் அல்லது ஏதாவது டிஃபன் மாதிரி பண்ணி லைட்டாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி தொடர்ந்து மாதம் சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருந்து வந்தால் நாம் என்ன காரணத்திற்காக விரதம் இருக்கிறோமோ அந்த காரணம் நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். விநாயகர் கோவில்களுக்கு சென்று பிள்ளையாரை தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. முக்குருணி விநாயகர்ங்கிறது மதுரையில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது. கணபதி அக்ரஹாரம் பிள்ளையார் கோவிலில் இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக நடைபெறும். கணபதி அக்ரஹாரம்ன்ற ஊர் திருவையாறு பக்கத்தில் இருக்குது. கும்பகோணம் சாமி மலையிலேருந்து திருவையாறு போகிற வழியிலே கணபதி அக்ரஹாரம் வரும். திருநறையூரிலே பொல்லா பிள்ளையார் மிக சக்தி வாய்ந்த விநாயகர். அதேபோல் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் உலக பிரசித்தமான அருள் தரும் விநாயகர். திருச்சி உச்சி பிள்ளையாரை பற்றி கேட்கவே வேண்டாம். தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அடையாளமாக திகழ்வது திருச்சிராப்பள்ளி தான் தமிழகத்தின் சென்டர். நடுநாயகமாக அமர்ந்து கொண்டு அவரவர்களுக்கு வழங்க வேண்டியதையெல்லாம் வழங்கி கொண்டிருப்பவர் திருச்சி உச்சி பிள்ளையார். மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். காணிப்பாக்கம் சுயம்பு விநாயகர் சித்தூர் அருகே. உப்பூர் வெயிலுக்கு உகந்த விநாயகர் ராமநாதபுரம் மாவட்டம். திருநெல்வேலி உடையார்பாளையம் உச்சிஷ்ட கணபதி. தாமிரபரணி ஆத்தங்கர ஓரத்தில் உச்சிஷ்ட கணபதி கோவில் இருக்குது. ஜங்ஷன்லேருந்து 4 கிலோமீட்டர். நெல்லை மாவட்டத்திற்கு போனால் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து 4 கிலோமீட்டரில் திருமூர்த்தீஸ்வரம் என்றும் அந்த இடத்தை சொல்வார்கள். அங்கே உச்சிஷ்ட கணபதி கோவில் இருக்கிறது. 7 பிரகாரங்களுடன் பிரம்மாண்டமாக ஒரு காலத்திலே இருந்த தனி பிள்ளையார் கோவில். பிள்ளையாருக்குன்னே பிள்ளையார் தான் அங்கே மூலவர். அதுலேயும் உச்சிஷ்ட கணபதிக்கு அவ்வளோ பெரிய கோவில் வேற எங்கேயும் கிடையாது. காலப்போக்கிலே அதெல்லாம் சிதைந்து போய் ஒரு 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லையிலே இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் அதை புதுப்பித்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்து இப்பொழுது அது சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. திருமூர்த்தீஸ்வரம், நெல்லை ஜங்ஷன், உச்சிஷ்ட கணபதி கோவில், இப்படி பிள்ளையாருக்கு முக்கியமான தலங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்று யோசித்து பார்த்தால் சொல்லிகிட்டே போகலாம். திருக்கடையூரில் கள்ளவாரண பிள்ளையார், திருவண்ணாமலையில் சம்பந்த விநாயகர், இப்படி ஏராளமான விநாயகர் கோவில்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது என்பது மிகவும் சிறந்தது. பிள்ளையார் கோவில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சி லிஸ்ட்டு போட்டு அது தனி டூராகவே ஒரு தரம் போயிட்டு வரணும். பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில்கள் அனைத்தையும் சென்று நேரிலே தரிசனம் செய்து விட்டு வருவதற்கென ஒரு விநாயகர் தலப்பயணம் என்று ஒன்றை நாம் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் மிகவும் அதிர்ஷ்டமான நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். விநாயகப் பெருமான் தடைகளை எல்லாம் விலக்கி வைப்பார். திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகர், அதையும் சேர்த்துக்கும். சுவாமிமலை அடிவாரத்திலே கற்பக விநாயகர் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். இவ்வாறு விநாயகர் கோயில்கள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் சிந்தித்து யோசித்து பட்டியலிட்டு அவற்றிற்கெல்லாம் ஒரு விஜயம் செய்துவிட்டு வருவோம். இன்றைய தினத்திற்கான
இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆர்.எஸ். ஜெயக்குமார் அவர்கள் செவ்வாய் தோஷத்தை காட்டி ஜாதகங்களை புறக்கணிக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே என்று மிகவும் வருத்தப்படுகிறார். முற்றிலும் உண்மை. ரொம்ப ஜாஸ்தியாக மிகைப்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸாஜரேஷன், பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி செவ்வாய் என்னமோ அடிக்கும், கொல்லும், கடிக்கும், கடிச்சு துப்பும், இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி சொல்கிறாங்க. அப்படிலாம் அது ஒரு மோசமான கிரகம் அல்ல. அப்படி இருந்தால் நமது முன்னோர்கள் அதற்கு மங்களன்னு பேர் வச்சுருப்பாங்களா? செவ்வாய்க்கிழமைக்கு பேரே மங்களவாரம். செவ்வாய் என்றால் மங்களகரமான ஒன்று என்று பொருள். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உடம்புல ரத்தம் நல்லா இருக்குமா? அப்போ நம்ம பாடிக்கு ரத்தம் எவ்வளோ முக்கியம், அந்த அளவு நமக்கு செவ்வாய் முக்கியம் அல்லவா? சகோதரர்கள் இருப்பார்கள், சகோதர ஒற்றுமை கிடைக்கும், பூமி லாபம் கிடைக்கும். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் சொந்த வீடே வாங்க முடியும். இல்லைன்னா ஒன்று கொடுத்ததில் தான் இருப்பாங்க. சைடு போர்ஷனில் 10 மணிக்கு ஹவுஸ் ஓனர் கதவை சாத்திடுவார், ஏறி குதித்து நாய் வந்து கடிக்கும். இந்த மாதிரிலாம் நடக்குது. சொந்த வீடெல்லாம் இருக்கணும்னா, தனி வீடெல்லாம் இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருந்தால் தாங்க வாங்க முடியும். அதனால் எப்போ பாரு செவ்வாய் தோஷத்தை பற்றியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு ஜெயக்குமார். செவ்வாய் யோகத்தை கொடுக்கும், யோகத்தையும் கொடுக்கும். தோஷத்தை மட்டுமல்ல, அது யோகத்தையும் கொடுக்கும். அது யாருக்கு யோகத்தை கொடுக்கும், யாருக்கு தோஷத்தை கொடுக்குங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகம், லக்னத்துக்கு லக்னம், ராசிக்கு ராசி வித்தியாசப்படும். சூரியனிடமிருந்து ஒளி பூமிக்கு வருவதற்கே 7.5 நிமிடம் ஆகிறது. பூமியிலிருந்து சூரியன் 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அதன் ஒளி 7.5 நிமிடத்தில் வந்து சேரும். இத்தகைய அற்புத சக்தியாகிய எப்படி போற்றுவது? ஆர்.எஸ். ஜெயக்குமார் ரொம்ப டீப்பாக போயிட்டார் சயின்ஸில். ராஜமாணிக்கம் பவானி, ஈரோடு. 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம். அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் மீது தீர வழிபாடு சொல்லுங்கள் என பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ராஜமாணிக்கம் பவானி. சார், ஆறுக்குடையவன் உங்களுக்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டுமானால் முருகக்கடவுளை நீங்கள் அருமுக கடவுளாம் முருகக்கடவுளை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். யார் முருகன் வழிபாடு அதிகமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்திலே உள்ள ஆறுக்குடையவன் தீமை செய்ய மாட்டான். தீமை செய்வதாக இருந்தாலும் செய்யாமலே போய்விடும். 6ஆம் இடம் வலுவாக இருக்கக்கூடாது. லக்னாதிபதி உச்சமாக இருக்கணும், ஆறுக்குடையவன் நீச்சமாக இருக்கணும். ஆறுக்குடையவன் வலுவாக இருந்தால் நோய் நொடிகள் வரும், கடன் பிரச்சனை வரும், எதிரிகள் நிறைய பேர் தோன்றுவார்கள். பயந்துகிட்டே போகணும். ரோட்லலாம் நடக்க முடியாது. எந்த நேரத்தில் எவன் வந்து வெட்டுவான் குத்துவான்னு தெரியாது. அந்த மாதிரி எதிரிகள் நிறைய பேர் இருப்பார்கள். சத்ரு பயம் இருக்கும், சத்ரு உபாதை இருக்கும், வியாதி படுத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது. அப்பப்போ கடன் வாங்கிட்டே இருக்கணும். கடன் வாங்கி வட்டி கொடுத்து ரொட்டேஷன் பண்ணி அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும். கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்து கட்டுப்படியே ஆகாது. புதுசாக டாக்டர்லாம் அவங்க சொல்லுவாங்க. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட்டு தான் பார்க்குறாங்க. ஒரே டாக்டர்கிட்ட எல்லாம் பார்க்க முடியாது. அவர் ஒன்று என்ன பண்ணுவார், நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், அந்த டாக்டருக்கு லெட்டர் கொடுக்குறேன், அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி விடுவார். அவர் ஒரு தடவை எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க சொல்லி பரிசோதனையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்புவார். அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் இன்னும் கூட கொஞ்சம் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி இவர் அனுப்புவார். 2வது பார்த்த டாக்டர் 3வது டாக்டர்கிட்ட அனுப்புவார். 3வது டாக்டர்கிட்ட போனால் முதல்ல பார்த்த டாக்டர்கிட்டே சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அவர்கிட்டே இந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து அவர் திரும்பி இவர்கிட்ட அனுப்புவார். இப்படியே சுற்றி 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 நொந்து போயிட்டோம். அதனால் வியாதி மட்டும் வரவே கூடாது. மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. வந்தால் என்ன செய்வதுன்னா முருகன் வழிபாடு ஒன்று தான் அதற்கு தீர்வு. முருகப்பெருமானை தீவிரமாக வழிபாடு செய்யுங்கள். வியாதி வராது, கடன் வராது, எதிரி எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். சந்திரன் சனி கன்னி ராசியில் உள்ளது. அதற்கு புணர்ப்பு தோஷம் என்று கூறுகிறார்கள். நான் அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசி. இதனால் என்ன கெடுதியா விடுமா? பரிகாரம் என்ன செய்ய வேண்டும்?
தற்போது சனி தசை தொடங்கிவிட்டது. இப்படிக்கு குட்டி இங்கிலாந்து புனைப்பெயர். குட்டி இங்கிலாந்து உங்களுக்கு அந்த புணர்ப்பு தோஷங்கிறதெல்லாம் அதில் கிடையாது. சனிச்சந்திரன் சேர்ந்துருக்கு கன்னியில். இப்போ சனி தசை ஸ்டார்ட் ஆகிடுது. ஒன்றும் பண்ணாது. புதனுடைய வீட்டில் இருக்கிற சனி ஒன்றும் அப்படி ஒன்றும் தீமை பண்ணாது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். திருப்பதிக்கு சென்று பெருமாளை சனிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். ஆடி மார்கழி ஆகிய மாதங்களில் தவிர மற்ற மாதங்களில் முகூர்த்தம் வைக்கலாமா? ஆடி மார்கழி தவிர மற்ற மாதங்களில் முகூர்த்தம் வைக்கலாமா? புரட்டாசிலையும் வைக்கக்கூடாது. 3 மாதம் விடணும். ஆடி மார்கழி புரட்டாசி இந்த 3 மாதம் விட்டுறணும். கல்யாணம் வைக்கக்கூடாது. அதை தவிர மற்ற 9 மாதங்களிலும் முகூர்த்தம் வைக்கலாம். 12 மாதத்தில் 3 மாதம்தான் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆடி மார்கழி புரட்டாசி. மற்ற 9 மாதங்களிலும் திருமணம் செய்யலாம். சில குல வழக்கப்படி அதிகாலை 3:30 மணிக்கு மேல் காலை 6 மணிக்குள் முகூர்த்தம் வைக்கிறார்களே, அது உண்மையா? அதில் கிடையாது சார். சும்மா 7 மார்னிங் வச்சுட்டா எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாம் பார்க்கணும். என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், என்ன யோகம், என்ன திதி, அந்த லக்னத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கா, அது எல்லாத்தையும் போட்டு கூட்டணும். கூட்டி 9 கழித்து 1 வரக்கூடாது, 2 வரக்கூடாது அப்படின்லாம் அது கணக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு பார்த்தா தான் ஒத்துக்க முடியும். இந்த லக்ன சுத்திங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். லக்னம் சுத்தமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். பஞ்சக சுத்தம் இருக்க வேண்டும். பஞ்சக சுத்தம்ங்கிறது பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் ஒத்துக்க முடியும். சும்மா 3லேருந்து 6 யார் வேணால் கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறதெல்லாம் தவறான கருத்து. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நம்மள அந்த வழக்கமே கிடையாது. சூரியன் உதிச்சாதான் திங்கக்கிழமை. 3லேருந்து 6 வச்சேன்னா அப்போ ஞாயிற்றுக்கிழமை லேட் நைட். அது ஜி முரளிதரன், திருநெல்வேலி பாளையங்கோட்டை. எனது தாயாருக்கு 90 வயது. கடந்த 91வது வயது ஜூலை மாதம் நட்சத்திர பிறந்த நாள் வருகிறது. மகன்கள் நாங்கள் அதை எவ்வாறு செய்வது? கோவிலுக்கு அழைத்து செல்லலாமா? வீட்டில் ஹோமங்கள் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளலாமா? பேரன்களுக்கு மகன் உள்ளதால் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்கிறார்கள். பேரனுக்கு மகன் இருக்கானா, அப்போ கொள்ளு பேரன்லாம் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு. 91வது பிறந்தநாளாம். கோவிலுக்கு சென்றால் எந்த கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும்? தந்தை இல்லை, மகன்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜி முருகேசன், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. சார், வீட்டில் கணபதி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் 2 பண்ணுங்கள். முக்கியமான உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களை எல்லாரையும் கூப்பிடுங்க. பெருசாக ஆடம்பரமெல்லாம் பண்ண வேண்டாம். உங்கள் ஃபேமிலியில் நெருக்கமான சொந்தக்காரங்க. ஏன்னா அந்த அம்மா இவ்வளோ வயசு இருந்துக்காங்கன்னா அப்போ உங்கள் சம்பந்திகள் அவங்க எல்லாமே நிறைய இருப்பாங்க. 4வது தலைமுறை வந்துடுச்சுல்ல, அப்போ நிறைய உறவுகள்லாம் வந்திருக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் அன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விருந்து, தடபடலான ஒரு விருந்து படைச்சு அந்த அம்மாக்கிட்ட எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. 91 வயசு இருக்காங்க உங்கள் அம்மான்றீங்க. நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இத்தனை வயசு வரைக்கும் அம்மாவை கூட பார்த்துட்ருக்கிறதுக்கு. எந்த கோவிலுக்கெல்லாம் அப்புறமா சாயந்தரமாக வேணால் உள்ளூரில் இருக்கிற ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலின்னு சொல்கிறதுனால காந்திமதி அம்மனை போய் சாயந்தரமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நெல்லை காந்திமதி அம்மனையும் நெல்லையில் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட விநாயகர், உச்சிஷ்ட கணபதி கோவில் 2ஐயும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 4-9 குடையவர்கள் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருப்பது பெரிய யோகம். 4 குடைய சந்திரன் 9 குருவின் வீட்டில், 9 குடைய குரு 4ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சம். எனவே குரு வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு. இந்த இடமாற்றத்திற்கு பெயர் பரிவர்த்தனைன்னு பேர். அதில் குருச்சந்திர பரிவர்த்தனைங்கிறது மேஷத்துக்கு பெரிய நன்மை செய்யும். ஏன்னா மேஷ ராசிக்கு பாக்யாதிபதியே குரு தான். இந்த பாக்யாதிபதி இப்பொழுது உச்சம் பெற்றிருப்பதால் நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கௌரவங்கள் கிடைக்கும், சமூக அந்தஸ்து மிக சிறப்பாக இருக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். விநாயகர் வழிபாடு செய்து கொண்டிருங்கள்.
அதிகமாக பேச வேண்டாம். வெளியே போகிறதே வேல்யூபிள்ஸ் எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. சிம்பிளாக வெளியே போங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல வேண்டாம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள், ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் பொருளாதாரத்திலே நீங்கள் உச்ச நிலையை தொடுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலை உச்சத்துக்கு போய் வரும். எனவே இது சிறப்பான நேரம், வியாபாரத்திற்கு ஏற்ற நேரம். வியாபாரிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான நல்ல நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதுவரை கிடைக்காத நல்ல விஷயங்கள் இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும். அந்த விருப்பம் நியாயமான விருப்பமாக இருந்தால், தார்மீகமான விருப்பமாக இருந்தால், நேர்மையான விருப்பமாக இருந்தால் நிச்சயமாக அந்த விருப்பத்தை இறைவனே வந்து நிறைவேற்றி வைப்பார். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். சிம்மத்துக்கு எல்லாமே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 12ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. விரயஸ்தானத்திலே குரு உச்சமடைந்திருப்பதால் சுப விரயங்களை ஏற்படுத்தும். சுப விரயங்கள் வரும் என்றால் அப்போ உங்கள் வீட்டில் யாருக்கோ கல்யாணம், கார்த்திகை அப்படின்னு ஏதோ வரப்போகுது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியத்தை அவ்வப்போது செக்கப் பண்ணி பார்த்துக்குங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குருச்சந்திரன் பரிவர்த்தனை துலாமிற்கும் நன்மை செய்யும். ஏனென்றால் 10 குடைவன் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருப்பதால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேறு உத்தியோகம் கிடைக்கும். இதை காட்டிலும் பெரிய வேலை, நிறைய சம்பளம், பெரிய அமௌண்ட்டு கையில் வரும் 1ஆம் தேதி. ஆனால் அந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க போகிறது. நல்ல வேலை கிடைக்கும். வேலை வந்துவிட்டது. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இப்பொழுது பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திலே குரு உச்சம். 5 குடைவன் 9இல் உச்சம் என்பது பெரிய யோகம். அதிலும் குரு உச்சங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டுமல்ல, குருவும் சந்திரனும் இடமாற்றம் பெற்று வீடு மாறி பரிவர்த்தனா யோகத்தில் அமைந்திருக்கின்றன. குரு வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு உச்சம். இந்த குருச்சந்திரன் பரிவர்த்தனா யோகம், குரு உச்சம், 5 குடைவன் 9இல் உச்சம் என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே எப்போவோ தான் வரும். அடிக்கடி வரக்கூடிய கிரக நிலவரம் அல்ல. எனவே இது மிக மிக அபூர்வமான சில நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு பலன் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பலன் ஓஹோன்னு இருக்குது. 10 குடைவன் 7இல், 5 குடைவன் 10இல் உச்சம், 9 குடைவன் 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே பரிவர்த்தனை. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் பண்ணலாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் சுருக்கமாக சொன்னால் இது போன்ற நல்ல நேரம் வரும்பொழுது அதை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. ராசி வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது.
ராசி அதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்திலே 5க்குடைய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 5ல் செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும் நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். எங்கேருந்தெல்லாமோ பழைய பாக்கியெல்லாம் இப்போ வசூலாகி கைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். தொட்ட இடமெல்லாம் பணம் தான். மைதாஸ் டச். மகிழ்ச்சியான நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் தொழிலை செய்வீர்கள். எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 6-11 குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம். 6ல் 11 குடையவனும் 2-11 குடையவன் 6லும் 6 குடையவன் 11லும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் கும்பராசிக்கு மிகப்பெரிய நன்மை. கும்பராசி அன்பர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு சற்று அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார செழிப்பு ஏற்படும். செழிப்பு. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே அழகாக உச்சம் பெற்றிருக்கிறது. 5 குடையவன் 10ஆம் இடமான தனுசிலே குருவின் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. 5-10 குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவிகளுக்கெல்லாம் உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். சிபாரிசு பண்ணுவாங்க. உங்கள் பேரை தான் சிபாரிசு பண்ணுவாங்க. யுவர் நேம் வில் பி ரெக்கமெண்டட் ஃபார் ஹையர் பொசிஷன்ஸ் இன் யுவர் ஆஃபீஸ். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெகு விரைவிலேயே உங்கள் வீட்டிலே தூளி ஆடப்போகிறது. கட்டிலுக்கு பக்கத்திலே தொட்டில் போட வேண்டிய அவசியம் ஏற்படும். எனவே நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரப்போகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். நாளைய தினம் வாஸ்து நாள். சுப முகூர்த்த நாள். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். கடக லக்னம் முகூர்த்த லக்னம் 10 to 10:30. நாளைய தினம் வாஸ்து நாள். வாஸ்து நாள் முகூர்த்த நாள் ரெண்டும் சேர்ந்து வருது. பெரும்பாலும் இந்த வாஸ்து நாளுங்கிறது ஏடா கூடமாக இல்லையா வரும். அது வாஸ்து நாள் அன்றைக்கி எதுவுமே பார்க்க வேணாம், பண்ணலாம்பாங்க, சரின்னு பண்ணுவோம். ஆனால் நாளைக்கு பாருங்கள், வாஸ்து நாளாகவும் இருக்குது, முகூர்த்த நாளாகவும் இருக்குது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல முகூர்த்தம் நாளைய தினம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பத்தி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விக்னசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.
ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா சோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி 3/6/2026 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினம்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை பற்றி ஜோதிடத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்றத பற்றின விளக்கமும், அதே நேரத்தில் சைவம் அசைவம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு கிரகத்தினுடைய சாதக பாதகங்கள் ஏதாவது கொடுக்குமா அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, சாப்பிடக்கூடிய பாத்திரம், இது ரெண்டை பற்றி ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் எந்த மாதிரி உணவுகளை உண்பான், உயர்ந்த ரக உணவுகளா இல்லை கீழ்த்தரமான தாழ்ந்த ரக உணவுகளா, அதே மாதிரி எந்த பாத்திரம், தங்க பாத்திரமா வெள்ளி பாத்திரமா இல்லை இரும்பு பாத்திரமா இல்லை மரத்தில் ஆன தட்டுக்களா இலைகளா, எதில் சாப்பிடுவான்றதை பற்றியும் சொல்கிறது. இதில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 2ஆம் பாவாதிபதியை வச்சு உணவையும் 4ஆம் பாவத்தை வச்சு உணவு உண்ணக்கூடிய பாத்திரங்களை பற்றியும் விசேஷமாக சொல்கிறான். இந்த உணவு சாப்பிட்டா இந்த கிரகத்துக்கு பாதிப்பு வரும், இந்த உணவு சாப்பிட்டா இந்த கிரகத்துக்கு பாதிப்பு வராதுன்னெலாம் சொல்லலை. அப்போ நீங்கள் கேட்கலாம், உதாரணம் இந்த எள்ளு சாதம்ன்றது இந்த காக்காவுக்கு வைக்கிறோம், மற்றவாளுக்கு தானம் பண்ணுறோம், இது சனி பிரீத்தின்னு சொல்கிறாளேன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தானம் பண்ணுறதுன்றது வேறு, அதனால் வரக்கூடிய கிரக பிரீத்தி வேறு. நாம் சாப்பிட்றதுனால அந்த கிரகம் பிரீத்தி அடையும் அப்படி நினைக்க வேண்டாம். ஒருவேளை அந்த கிரகத்தை சம்பந்தமான, இப்போ உதாரணம் திருநள்ளாறு போகிறீங்க, சனீஸ்வர பிரசாதம் சாப்பிட்றீங்கன்னா ஒருவேளை சனியோட தாக்கம் அதனால் குறையலாம். திருநள்ளாறு போய் அங்கே கொடுக்குற எல்லோரையை வாங்கி சாப்பிட்டதுனால குறையலாம். நாம் எல்லோரை பண்ணி சாப்பிட்டா குறையுமான அதுக்கு வாய்ப்பே இல்லை. கோயிலில் இருக்கிற திருவாராதனம் பண்ண துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டா புண்ணியம். நாமும் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் 2 துளசி போட்டு சாப்பிட்டா ஒருவேளை அது சித்த மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக உடம்புக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் கோயிலில் மந்திரபூர்வமாக திருவாராதனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றதுக்கும் அந்த துளசி தீர்த்தத்துக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற துளசி ஒரு டம்ளரில் ஜலம் வச்சு அதில் துளசி போட்டு சாப்பிட்டா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கோயிலில் ஒரு பவமான சுத்தம் சொல்லி இல்லை வீட்டில் பவமான சுத்தம் சொல்லி அந்த தீர்த்தத்தால் புரோட்சணம் பண்ணான்றது வேறு. நம்ம ஒரு சொம்பளை தீர்த்தம் எடுத்துன்னு மாவில் வச்சு நம்ம புரோட்சணம் பண்ணிட்டா அது வேறு. பவமான சூக்தம் சொல்லி புரோட்சணம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு வீட்லேயோ கோயில்கள்லையோ. ஆனால் நாம் ஒரு சாதாரண ஜலத்தை மாவில் தொட்டு புரோட்சணம் பண்ணால் அதுக்கான மதிப்புன்றது வேறு தானே. அது மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால் கிரகங்களோட தன்மை மாறுவதா எந்த ஜோதிட நூல்கள்லேயும் சொல்லப்படலை. முதல்ல ஒன்று. அடுத்து நீங்கள் ஒரு உணவு உண்றதுனால அசைவமோ சைவமோ அதனால் கிரகத்தோட தன்மைகள் மாறுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த இடத்துல சொல்லனா இப்படி சில இடங்களில் ஒருவேளை கிராமங்களில் நடக்கலாம். பக்கத்து வீட்டு கோழியை பிடிச்சி அறுத்து அதை திருட்டுத்தனமாக சாப்பிட்டா அது வேணால் அந்த கர்மா நமக்கு தொல்லை பண்ணலாம். அடுத்த வீட்டில் விளைஞ்ச தானியத்தையோ பழமோ இல்லை பூஜைக்கான பூக்களையோ அவளோட அனுமதி இல்லாமல் நம்ம எடுத்து பயன்படுத்தினா அந்த கர்மாவோட எதிர்மறையாக வேலை செய்யலாமே தவிர, நீங்கள் சைவமாக இருக்கிறதுனால ஒரு ராசி பிரீத்தியாகுது, அசைவமாக இருக்கிறதுனால ஒரு ராசி பிரீத்தி ஆகாமல் போகிறதுன்றதெல்லாம் கிரக நிலையில் எந்த சாஸ்திரங்கள்லேயும் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் எந்த இடத்துலையுமே ஒரு வரி ஸ்லோகம் கூட கிடையாது. சுவாமிஜி, ஆன்மீக ரீதியாக சைவ அசைவம் சாப்பிட்றவங்கள பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள் சுவாமிஜி. நிறைய விஷயங்கள் நம்ம புரிதலில் தவறு இருக்குன்றது என்னோட கருத்து. இப்போ புத்தர் கூட இந்த சைவ அசைவத்தை பற்றி சொல்லும்பொழுது, இது புத்த லீலா சார சங்கிரகம்னு ஒரு புக்கு, அதில் புத்தர்கிட்ட தேவதத்தன்றவர் கேட்டதாகவும் அவர் பதில் சொல்கிறார். இந்த தேவதத்தன் புத்தரை திசை திருப்ப பார்க்குறாருன்னு சொல்லுவான். அவர் சொல்கிறாராம் 5வது கேள்வியாக, ஏன்னா சுருக்கமாக பேசுகிறேன், 5வது கேள்வியாக மீனையும் மாமிசத்தையும் ஒதுக்கிறது நமக்கு யோகம் செய்யக்கூடிய புத்த புட்சிகளுக்கு பலன் தராதான்னு கேட்குறார். அப்போ புத்தர் சொல்கிறாராம், விருப்பப்பட்டால் நீ தவிர்க்கலாம், ஆனால் மீனையும் மாமிசத்தையும் தவிர்க்கிறதுனால ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும்னு சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாக குறிப்பிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒருவேளை பிட்சேர்க்கைன்னு யாராவது சொன்னீங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது.
ஏன்னா நான் வந்து புஸ்தக அறிவை மட்டும் வச்சு சொல்லலை. இப்போ நம்ம லும்பினி, கபிலவஸ்து போன்ற இடங்களுக்கு போகிறோம். அப்போ அந்த சால மரத்துக்கு கீழே நின்ற நிலையில் தான் மாயாதேவிக்கு புத்தர் பிறந்தார்னு சில பேர் அங்கே உறுதியாக நம்புறா. இது மாதிரி நிறைய இருக்குது. அதுமாதிரி அன்னப்பட்சியை அடித்த இடத்துல ராம்நகரில் நடந்த நிகழ்வுகளுக்கு சாட்சி இருக்குது. ஆனால் வயசானவாளை பார்த்து புத்தர் மாறினார் சொல்கிறது, இறந்து போனவாளை பார்த்து மாறினான்னு சொல்கிறது, அங்கே அந்த மாதிரியான எந்த கதைகளுமே அங்கே சொல்லப்படலை. அதாவது அந்த ஸ்பாட்டில் ஏன் முதல்ல அசோகரோட கல்வெட்டை கூட நாங்கள் போய் பார்த்தோம் இந்த கபிலவஸ்து தாண்டி போகும்போது. ஸோ இதெல்லாம் வச்சு சொல்கிறோம். காசியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நிறைய பண்டிதர்களோட பேசுனதை வச்சும் சில விஷயங்கள் சொல்கிறோம். அப்போ ஆன்மீகத்தை பற்றி அவரோட கருத்து அதான். மாமிசம் சாப்பிடலாமா வேண்டாம்னா, சாப்பிடாமல் இருந்ததுனால பெரிய லாபம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, நீ சாப்பிட்டா சாப்பிடு, வேணும்னா விட்டா விடு, அது ஆன்மீகத்துக்கு பலன் தராதுன்னு சொன்னார். ஆனால் வள்ளலார் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து கட்டாயம் வந்து அந்த அசைவத்தை வந்து அவள் ஏற்றுக்கலை. அதே மாதிரி திருவள்ளுவரும் ஏற்றுக்கலை. பெரிய மகான்கள் வந்து ஏற்றுக்கலை. இதில் நீங்கள் வடதேசங்களில் போகும்பொழுது இதை வந்து பெருசாக எடுத்துக்கலை. திராவிட தேசங்களில் வரும்பொழுது இந்த அசைவ விஷயத்தை ரொம்ப சீரியஸாக வந்து பார்க்க ஆரம்பித்தான். இன்னும் சொல்ல போனால் முதலேருந்து பார்த்துருக்கான்னு நான் சொல்வேன். இந்த திராவிட பக்கம்னு சொன்னால் பெங்களூர் எடுத்துக்கலாம், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா. ஆனால் இதுலேயும் சைவ அசைவ சம்பிரதாயங்களில் சில மாறுதல் வந்தது. ஆனால் உறுதியாக வந்து சைவம் தான் நல்லதுன்னு சொன்னான். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் சைவமாக இருக்கணுமா அசைவமாக இருக்கணுமா? நான் சொல்கிறது, உங்களால் அந்த ருசியை இயற்கையாக விட முடிஞ்சாலும் உங்கள் மனசு பக்குவப்பட்டால் நீங்கள் சைவமாகவே இருக்கலாம். மனசு பக்குவப்படாத போது நீங்கள் வந்து சைவமாக இருக்கிறதுல ஒரு பெருமையும் கிடையாது. இயற்கையாகவே உங்களுக்கு அது வரணும். கிருபானந்த வாரியார் ஒரு வார்த்தை சொன்னார், நீ அசைவமாக சைவமானு கண்டுபிடிச்சிடலாம். ஆடை பார்த்த உடனே நாக்கில் எச்சில் உரித்துனா நீ அசைவம், அதே உன் கண்ணில் ஜலம் வந்ததுன்னா நீ சைவம் அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவா ஒரு கதை. எதுக்கு சொல்கிறேன்னா, வாரியார் சொன்னான்னு சொல்லுவா. அதனால் சைவம் அசைவம்ன்றது ஆன்மீக விஷயங்களுக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாமே தவிர, ஆனால் முழு சைவமாக இருக்கிறவாளுக்கு தான் ஆன்மீகம் சித்திக்கும், அசைவமாக இருக்கிறவாளுக்கு ஆன்மீகம் சித்திக்காதுன்னு எந்த இடத்துலையும் நிரூபிக்கப்படலை. கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தில் பன்றி இறைச்சி தான் கொடுக்குறார், அதுவும் பச்சை மாமிசம் தான் கொடுக்குறார். ஆனால் சுவாமி வந்து அவருக்கு அருள் பாலிச்சாரா இல்லையா? அதனால் நம்ம அசைவம் சைவன்ற விஷயத்தில் நம்ம மனம் பக்குவப்படத்தான்னு பார்க்கணும். உடனே சில பேர் சொல்வா, அப்போ வந்து நீங்கள் அந்த சைவத்துக்கு வந்து முக்கியத்துவம் ஏன் தரணும்னு நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். சம்பிரதாயத்தில் 2 பிராமணர்களோட சம்பிரதாயம் இருந்தது. ஆரிய பிராமணர்கள், திராவிட பிராமணர்கள். திராவிட பிராமணர்கள் முழுக்க பலாயிரம் வருடமாக சைவமாக இருந்தவா தான். ஆரிய பிராமணர்கள் அந்த எல்லா ஹோமங்களும் பண்ணி ஒருவேளை அவள் அசைவத்தை வந்து சாப்பிட்ருக்கலாம். ஆனால் திராவிட பிராமணர்கள் சாப்பிடலை. ஸோ அதனால் வலி நிறைந்த அந்த உணவுகளை சாப்பிடாதேன்னு சொன்னான். ஒன்று, ஒரு உயிர் வதைப்படுறது, அதனோட வலி வந்து நிறைஞ்சிருக்கிறது, இதுதான் காரணம். அப்போ உங்கள் மனம் பக்குவப்பட்டால் நீங்கள் சைவமாக இருக்கலாம். மனம் பக்குவப்படலைன்னா, பக்குவப்படுற வரைக்கும் நீங்கள் அசைவமாக இருக்கிறத நான் பெரிய ஆன்மீகத்துக்கு தடைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆன்மீகத்துக்கு வந்து அதை ஒரு பெரிய தடைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கோபத்தை ஜெயிச்சிட்டேன், காமத்தை ஜெயிச்சிட்டேன், தூக்கத்தை ஜெயிச்சிட்டேன்றான். இது என்ன சண்டையாக நடந்துட்டு இருக்குது? ஜெயிக்கிறதுக்கு சண்டைலாம் ஒன்றும் நடக்கலை. அதாவது எரிகிற அடுப்பு தானே அடங்குற மாதிரி நம்மளோட கோபமோ தாபமோ உணர்வுகளோ தானே அடங்கணுமே தவிர அதோடு போராட வேண்டிய அவசியன்றது கிடையவே கிடையாது. அப்போ நம்ம பெரியோர்கள் அதனால தான் சொன்னான், நாம சங்கீர்த்தனம், அதேமாரி மலைகளை வளம் வருது, பரிக்கிரமா கிரிவலம் வருது, நாம சங்கீர்த்தனமும் கிரிவலமும் நமக்கு பெருசாக பலன் தரணும். ஆனால் இன்னும் அதை பற்றி சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதனால் நாம் சைவமாக இருக்கணும்னா நம்ம மனம் பக்குவப்பட்டால் அப்படியே அசைவத்திலேருந்து சைவத்துக்கு வாங்க. பக்குவப்படலைன்னும் போது பக்குவப்படுற வரைக்கும் நான் கட்டாயம் நான் பூஜை பக்திக்கு காத்துட்டுருப்பேன்னு சொல்லாதீங்க. பக்குவப்படுறதுக்கும் பக்குவப்படாமல் இருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை. அதனால் நீங்கள் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் பக்தி செலுத்துறதுல எந்த குறையும் வராது. முழு சைவமாக இருக்க ஒருவன் நரகத்துக்கு கூட போகலாம், முழு அசைவமாக இருக்க ஒருத்தன் சொர்க்கத்துக்கு கூட போகலாம். அது வந்து இறைவன் தன் அருளை கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் அவாவா செய்கிற கர்மாவில் இருக்குது. அதனால் சைவ அசைவம்ன்ற விஷயத்தில் மனம் பக்குவப்படணும். ஆனால் யோகத்துக்கு அசைவம் வந்து ஒரு தடையாக இருக்கவே இருக்காது. இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். சைவ அசைவ உணவுகள் சாப்பிட்றது மூலமாக இறைவனுடைய அருள் அதிகமாக கிடைக்குமா இல்லையா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி.
நேரலைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? திருப்பூர்லேருந்து சங்கர் பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? மேடம், சிஸ்டர் மேரேஜுக்காக கேட்கணும். அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் சார். சிவசங்கரி, டிசம்பர் 2, 1995. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சரிங்க சார். எவ்வளோ வருஷமாக வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க சார்? லாஸ்ட் 10 இயர்ஸாவே பார்த்துட்டு இருக்கேங்க. ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. சரிங்க சார். அவங்க தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்றத சுவாமிஜி சொல்லுவாங்க. அதுக்கான பரிகாரம் என்னன்றதையும் சொல்லுவாங்க சார். சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி திருமண தடை விலகிறதுக்கு என்ன பரிகாரம், எப்போ திருமணம் நடக்கும்னு பார்க்கலாம். ஜாதகம் நீங்கள் குடுக்கல் வாங்கல் புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க. ரேவதி நட்சத்திரம் தோறும் சிவாலயம் போய் அங்கே இருக்கிற அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். 12 ரேவதி நட்சத்திரம் தொடர்ந்து பண்ணுங்கள். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். நீண்ட கால தடை விலகும். திருமணம் இந்த வருடம் கட்டாயம் நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். திருமண தடை விலக நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடைக்கான 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, விட்டமின் டி சத்து நம்ம உடலுக்கு ரொம்ப அவசியம். விட்டமின் டி சத்து குறைஞ்சதுன்னா எலும்புகள்லாம் பாதிப்பு வரும். உடல் வலி, கைகால் வலிகள் நிறையா வரும். விட்டமின் டி சத்து கிடைச்சதுன்னா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மூலிகைகளை மட்டும்தான் இந்த விட்டமின் டி சத்து கிடைக்கும். அந்த வகையில் அம்மான் பச்சரிசி இலைன்னு ஒன்று இருக்குது. அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது. முக்கியமாக தோலில் வரக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கு பயன்படுது. புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு பயன்படுது. விட்டமின் டி சத்தை கொடுப்பதற்கு பயன்படுது. உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் சரியான முறையில் நம் உடலில் சேர்ந்ததுன்னா எந்த பாதிப்பும் வராது. ஒரு சில சத்துக்கள் குறையும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நோய் தாக்கமாக நிறையா வரும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பாதிப்புலாம் வருவதற்கு முக்கியமான காரணம் இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் குறையும் பொழுது வரும். உடல் வலி, கைகால் வலியெல்லாம் வந்ததுன்னா தாங்க முடியாது. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளால் பிற்காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பாதிப்புகள்லாம் வரும். இந்த அம்மான் பச்சரிசி இலையை அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிட்டா உடலில் வரக்கூடிய பல நோயை போக்குவதற்கு ஒரு நல்ல மூலிகையாக பயன்படக்கூடியது. அதாவது இந்த அம்மான் பச்சரிசி இலையை அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிட்டாங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளியேற்றுவதற்கும், அங்கே இருக்கக்கூடிய கசடுகளை வெளியேற்றுவதற்கும், சுவாச குழாய் சுருக்கத்தை போக்குவதற்கும், மூச்சு வாங்குற பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. இன்றைக்கு அம்மான் பச்சரிசி இலையை வைத்து ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த உணவு தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, தோல் நோயை சரி செய்யக்கூடிய அம்மான் பச்சரிசி இலை துவையல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அம்மான் பச்சரிசி இலை, பொன்னாங்கண்ணி இலை, பூண்டு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், புளி, மஞ்சள் தூள், கல்லுப்பு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி இப்படி ஒரு துவையல் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் தோல் உரித்த பூண்டு பற்கள், ஒரு 5-6 பூண்டு பற்கள் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 1/4 தேக்கரண்டி அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வறுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை 1 கப் அளவு போட்டுக்கலாம். இது கூட அம்மான் பச்சரிசி இலை 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோலில் ஏதாவது அரிப்பு, நமைச்சல் வந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கருந்திட்டுகள், வெண்திட்டுகள் வந்தாலும் ஒரு சிலருக்கு உடனே சரியாயிடும். ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். மேலே ஏதாவது நம்ம தைலம் தேய்ச்சாலும் சரியாயிடும். ஆனால் ஒரு சிலருக்கு நான் உள்ளுக்கு மருந்தும் சாப்பிட்றேன், தைலமும் மேலே தடவுறேன், அப்போவும் எனக்கு சரியாகலைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி உணவு முறைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு நம்ம இந்த அம்மான் பச்சரிசி இலையை நம்ம அவ்வளோவா கண்டுக்கிறதே கிடையாது. அதை உணவில் சேர்த்து சாப்பிட்றது கிடையாது. அதையும் சாப்பிடலாம். இதை தனியாக செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கீரையோட, பொன்னாங்கண்ணி கீரையோடையோ இல்லை அரைக்கீரையோடோ துவையலாக செஞ்சு சாப்பிடும்போது
உள்ளுக்கு அம்மான் பச்சரிசி இலையை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது தோல் நோய் சீக்கிரமாக சரியாகும். முக்கியமாக வந்து மாசு மறுக்கல் வராது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து சுற்றி மறுக்கல் இருக்கும், அந்த மறுக்கலும் வராது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு புளியங்கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சு ஒரு துவையல் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மான் பச்சரிசியில் சாலையோரங்களில் நீர்ப்பாங்கான இடங்களில் தானாக வளரக்கூடியது. இதில் வந்து பச்சை நிறத்துலேயும் இருக்கும், சிவந்த நிறத்துலேயும் இருக்கும். எது கிடைச்சாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, சஃபோன் இருக்குது, அல்கலாய்டு இருக்குது, கோர்சட்டின் இருக்குது, கேம்ஃப்ரால் இருக்குது, விசத்துக்கள், தாது உப்புக்கள், அமினோ அமிலங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது அம்மான் பச்சரிசியில். அதாவது நம்ம உடலில் தோலுக்கு மேலே அளவுக்கு மீறி ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா ரொம்ப அருவருப்பாக இருக்கும். மறுக்கல், பருக்கள், கட்டி, வீக்கம், இதெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. அதே மாதிரி ஒரு சில வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை தொற்றால் தோலில் ஒரு சில வளர்ச்சி ஏற்படும். மறுக்கல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் அதை நல்லா தேய்ச்சி குளிக்காமல் விட்டோம்னா அது வளரும். அந்த மறுக்கல் வந்தாலும் சரி, பருக்கள் வந்தாலும் சரி, இந்த அம்மான் பச்சரிசி இலையை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டாலும் இதில் இந்த கிள்ளி எடுத்தோம்னா கொஞ்சம் பால் வரும். அந்த பாலை தடவினாலும் அந்த பருக்கள் மறுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட காலையில் சாப்பிடலாம், மதியம் வந்து நல்லா சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இரவு வந்து டிஃபன் சாப்பிட்டாலும் அதோட சேர்த்து சாப்பிடலாம். எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், காலையில் மதியம் இரவு 3 வேளையும் சாப்பிடலாம். தினசரி சாப்பிடலாம் கிடைச்சிதுன்னா. அப்படி கிடைக்கலன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு பயன்படுது, ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படுது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை முறிப்பதற்கு பயன்படுது. நச்சுகள், ரசாயனங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலிமா உள்ளே போகுது, சுவாசிக்கக்கூடிய காற்று மூலிமா உள்ளே போகுது. இந்த அம்மான் பச்சரிசி இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நுரையீரலில் இருக்கக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும், நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் பயன்படக்கூடியது. முக்கியமாக வந்து யாருக்கெல்லாம் நிறைய மூச்சு வாங்குதோ, அது நுரையீரலில் வாங்கினாலும் சரி, அதே மாதிரி இதயத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி மூச்சு வாங்கினாலும் இது போல் ஒரு துவையல் தயார் செய்து சாப்பிட்டீங்கன்னா இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், ரத்த நாளங்களில் ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அவற்றையெல்லாம் நீக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படுது. அதே மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளியேற்றுவதற்கும், சுவாச குழாய் சுருக்கத்தை போக்குவதற்கும், நல்லா மூச்சு வாங்கினா அந்த மூச்சு வாங்குதல் பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நுரையீரல், இதயம் இது ரெண்டுத்துக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றுவதற்கும், தோலில் வரக்கூடிய அரிப்பு, நமைச்சல், எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் புற்றுநோய், முக்கியமாக வந்து புற்றுநோய் தான். புற்றுநோயை போக்குவதற்கு நிறையா பயன்படுது. அது வந்து மெலனாம்னு சொல்லுவாங்க, கார்சினோமான்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி புற்றுநோய் இருந்தாலும், தோல் புற்றுநோய் இருந்தாலும் சரி, உடலுக்கு உள்ளே உறுப்புகளில் ஏதேனும் புற்றுநோய் பாதிப்பு இருந்தாலும் இது போல் ஒரு துவையல் தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா அந்த புற்று செல்களை அழிப்பதற்கும், புதிய நல்ல செல்கள் உருவாவதற்கும் பயன்படக்கூடியது. இனப்பெருக்க மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. வெள்ளைப்படுதல் பாதிப்பு இருக்கிறவங்க, யூடிஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிறுநீரக மண்டலத்தில் தொற்று இருக்கிறவங்க எல்லோருமே இது போல் ஒரு துவையல் தயார் செய்து தினசரி கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அந்த சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும், சிறுநீர் கழிக்கும் பொழுது வரக்கூடிய எரிச்சல் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. கருப்பைக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. பொதுவாக அம்மான் பச்சரிசியில் தாய்ப்பால் எப்படி ஒரு குழந்தைக்கு அதிக நன்மை செய்யக்கூடியதோ அதே மாதிரி நம்ம எல்லோருக்குமே இந்த அம்மான் பச்சரிசியில் அதிக நன்மை செய்யக்கூடியது. உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக உடல் வலிமையை கொடுப்பதற்கும் பயன்படுது. எலும்புகளில் வரக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கும், எலும்போட அடர்த்தி டென்சிட்டியை சமன்வதற்கும் பயன்படுது. உடல் வலி, கைகால் வலி, ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்க சாப்பிடலாம். சிஆர்பி அளவில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்க சாப்பிடலாம். தசைகளில் வலி இருந்தாலும், தசை பிடிப்பு இருந்தாலும், ஒரு சில பேருக்கு அடிக்கடி தசை பிடிப்பு, சுளுக்கு இதெல்லாம் வரும். உடலில் வந்து ஒரு சில சத்துக்கள் குறையும் பொழுது வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது போல் ஒரு துவையல் தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா தசை பிடிப்பு, தசை வலி, சுளுக்கு, நரம்புகளில் வலி, நரம்பு சுருட்டல் பாதிப்பு, நரம்புகளில் அடைப்பு இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. கண்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. முடி வளர்ச்சி அதிகமாக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நம் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. உடல் முழுக்க அதிக நன்மை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் செரிமான மண்டலத்துக்கு முக்கியமாக நன்மை செய்யக்கூடியது. குடல் பகுதியில் வரக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும், குடல் புற்றுநோயை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா செரிமானமாகணும். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் ஈர்க்கணும்னா அம்மான் பச்சரிசியை நம்ம சாப்பிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் செரிமானத்தன்மையை கொடுப்பதற்கும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் உறிஞ்சி நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பயன்படக்கூடியது.
நேயர்களே, தோல் நோயை சரி செய்யக்கூடிய அம்மான் பச்சரிசி இலை துவையல் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பூண்டு, காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள் தாளிச்சு அது கூட பொன்னாங்கண்ணி இலை, அம்மான் பச்சரிசி இலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள், கல்லுப்பு, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா இந்த துவையல் தயார். நேயர்களே, அம்மான் பச்சரிசியிலேயே இது போல ஒரு துவையலாக தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கும். முக்கியமாக வயதானவங்களுக்கு இந்த தோள்பட்டை வலி அடிக்கடி இருக்கும். அதே மாதிரி பிபி அதிகமாக இருந்தாலும் இந்த தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சக்திக்கு மீறி வேலை அதிகமாக செய்கிறோம். நம்மளால் இவ்வளோ தான் வேலை செய்ய முடியுன்றதை விட ஒரு சிலர் மாங்குன்னு அதிகமாக வேலை செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் போதும் அந்த தோள்பட்டை வலி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. தோள்பட்டை வலி இருக்கும்போது 100 மில்லி அளவு தேங்காய் எண்ணெயில் 2 ஸ்பூன் வெற்றிலை அரைத்த விழுது, 2 ஸ்பூன் கற்பூரவல்லி இலை அரைத்த விழுது, 1 ஸ்பூன் அளவு ஓமம் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலத்தை காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே நல்லா கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி இரவுலையும் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு படுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த தோள்பட்டை வலி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எலும்புகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.